சர்க்கஸோட எபிசோட் 20. ப்ரீவியஸ் எபிசோட்ல மசாரு மயக்கம் போட்டு விழுந்து அவனோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். அவன் எவ்வளோ கெட்டவன், அவனோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருப்பான். இப்போ அதெல்லாம் நம்ப முடியாம மயக்கம் தெரிஞ்சு தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தாவோட மேன்ஷன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு புரியுது அவன் எப்படி கடத்தப்பட்டான், எப்படி அவன் மைண்டில் அவங்க அப்பா அவனை டவுன்லோட் செஞ்சு வச்சிருக்காருங்கிறத யோசிச்சு பார்க்குறான். ஒரு நாள் நைட்டு சதயோசி மசாருக்கிட்ட காஃபியை கொடுத்து இதை குடின்னு சொல்லியிருப்பான். அதை மசாரு வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அன்னைக்கு நைட்டு தான் மசாருவை சதயோசி கடத்திட்டு போய் பிரெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷோஜி அவங்களோட சோல்ஜர் எல்லாரும் 2 ட்ரக்ல வந்து அந்த கார் ஹைஜாக் பண்ணுவாங்க மசாருவை காப்பாத்துறதுக்காக. ஷோஜி தன்னோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவன் கார் மேலே ஏறி குதிச்சு ஃப்ரண்ட் கண்ணாடியை உடைச்சி மசாருவை காப்பாத்திருப்பாரு. மசாருவை தூக்கி ட்ரக்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு சதயோசி அட்டாக் பண்றதுக்குள்ள சதயோசி ஒரு கத்தி எடுத்து சோஜியோட நெஞ்சிலேயே குத்திடுவான். ட்ரக்ல இருந்த அந்த சோல்ஜர்ஸ் அடுத்த பிளான் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அந்த ட்ரக்கோட பேக்ல கண்டெய்னருக்குள்ள சல்ஃபியூரிக் ஆசிட் நிரப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஆசிடாக இருக்கும். கண்டெய்னர் ஓப்பன் பண்ண உடனே அந்த வண்டி போகிற ஃபோர்ஸில் லைட்டாக ஆசிட் பின்னாடி இருக்க அவங்க கார் மேலே படும். அந்த காரோட கண்ணாடியே மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆசிட். தாத்தா வேற வழி இல்லாமல் அவரோட பப்பட்டை யூஸ் பண்ணி அந்த காரோட வீலில் மாட்ட வச்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார்லேருந்து சதயோசியை தூக்கிக்கிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே குதிச்சிருவாரு. ஐ மீன் அந்த ஆசிட்ல அவரையும் தியாகம் பண்ணி சதயோசியை கொல்லுன்ட்டு அவனையும் தூக்கிட்டு உள்ள குதிக்க 2 பேர்த்தோட பாடியும் ஆசிட்க்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இவரோட ஆக்வாவிட்டா இருக்கிறதுனால இவரை விட அவனோட பாடி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த நாள் நியூஸ்ல இதுதான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல சதயோசி செத்ததை நியூஸ்ல பார்த்திருப்போம். கார் ஆக்சிடென்ட்ல கார்ல பப்பட் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்லி அது இப்படிதான் நடந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு மசாரு கேட்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல அந்த ட்ரக்கோட டிரைவர்ஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஏதோ லக்ல தாத்தாவை காப்பாத்திட்டு வந்தோம். சதயோசியோட பாடி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுவாரு. மசாரு இந்த கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஷோஜி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறாரு, கேளு அப்படின்னு சொல்ல என்னோட மெமரிஸை நீ பார்த்த இல்லையா, ஸோ உனக்கு அந்த சாஃப்ட் ஸ்டோன் யாரோட உடம்புக்குள்ள இருக்குன்னு தெரியும், அது யாருன்னு கேட்க ஷிரோகனோட உடம்புக்குள்ள இருக்குன்னு மசாரு சொல்லுவான். இப்ப சொல்லு நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க மசாரு கதறி ஆள ஆரம்பிச்சிருப்பான். எல்லாரும் ஹாப்பியா வாழணும்னா அதை பண்றீங்க, நீ, அப்பா, ஷிரோகன், ஆஞ்சலினா எல்லாருமே, ஆனா யாருமே ஹாப்பியா இல்லை, ஏன் அப்படின்னு கேட்க நான் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹாப்பியா இல்லை, அதனாலதான் நான் உன்னை கொல்றது மூலமா என் ரிவெஞ்சை நான் எடுக்கிறது மூலமா நானாச்சும் ஹாப்பியா இருக்கேன்னு அவனை கொல்ல வருவான். கையில கத்தி எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ் மசாருவை கொண்டிருப்பான். அவன் குத்த வர அந்த நேரம் அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பிளாஷ்பேக் எல்லாம் சொன்னதுக்கு நன்றி, ஆனா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து நிற்பான். யாருக்கும் ஒன்றும் புரியாது. அவனே சொல்ல ஆரம்பிப்பான், இந்த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பான். கிரியேட்டர் நான் ஆட்டோமேட்டா உருவாக்குனேன், பிரான்சினை உருவாக்குனேன், அந்த கிரியேட்டர் பாய் இன். இப்போதான் முழுசா என்ன நடந்திருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். பிரான்சினை பாய் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் பல ஊர்கள் போயிருப்பான். ஆனா பிரான்சின் எப்பவும் அவனை லவ் பண்ணவே இல்லை. பல டைம் அவன்கிட்ட தப்பிச்சு பார்க்க ட்ரை பண்ணும்போது அவன் கையில மாட்டிக்கிற ஒவ்வொரு தடவையும் பிரான்சின் இன் பாய் அவனை அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான். உனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், என்னோட எய்ம், என்னோட ஆல்கமிஸ்ட் வேலை, ஏன் எங்க அண்ணனையே உனக்காக விட்டு வந்திருக்கேன், ஆனா நீ என்ன லவ் பண்ண மாட்டேற, என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பிரான்சின் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதையும் அவன் கூட பேசுறதையும் சிரிக்கிறதையுமே மறந்துட்டான். இவன் இப்படி இருக்கிறதுனால இன் அந்த தம்பிக்காரனுக்கும் இவன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அவனும் அவன் கூட பேசுறதையே விட்டுருப்பான். அப்படிதான் அந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த ஊர்ல தான் இவளுக்கு நோய் வந்திருக்கும். அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவளை அடைச்சி வைக்கிறன்னு வந்தப்பவும் இவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போனதுனால இன் பாய் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். அப்போதான் அவங்க அண்ணன் வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணி ஊர்க்காரங்க எல்லாம் அவளை அடைச்சி வச்சு அந்த வீட்டுக்கு தீ வச்சு அந்த தீயிலேயே அவ இறந்து போயிருப்பா, தன்னோட தலைமுடியை கொடுத்துட்டு. இப்போதான் அண்ணன் இது எல்லாத்தையும் தாண்டி அவள் செத்ததையும் ஏற்றுக்கிட்டு அவளோட முடியையும் சாஃப்ட் ஸ்டோனோட பார்ட்டையும் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ தம்பிக்கிட்ட சாஃப்ட் ஸ்டோனும் பிரான்சியனோட முடியும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் மிட் நைட் சர்க்கஸ் எல்லாம் உருவாக்கி பிரான்சியன் டாடை உருவாக்கி அவசரிக்கலன்னு அவளையும் விட்டுட்டு பல வருஷமா ஊரு விட்டு ஊரு என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்த அவனோட ஹோம் டவுனுக்கே திரும்பலான்ட்டு போறப்போ அவனுக்கு நடக்க கூட முடியாத அளவுக்கு வயசாயிருக்கும். அப்பதான் ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஆக்வாவிட்டாவை வச்சு அவன் திரும்ப பிறக்கணும் அப்படின்னு பிரான்சியனை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து ஹோம் டவுனுக்கு முன்னாடி இருந்த ஒரு குளத்துல சாஃப்ட் ஸ்டோனை கரைச்சி பிரான்சியனோட முடியை அதில் கரைச்சி ஒரு நாய்க்கு கொடுத்துருப்பான். ஆக்வாவிட்டாவில் யார் கரையிறாங்களோ அந்த கரைஞ்ச தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அந்த உடம்புக்குள்ள ஆக்வாவிட்டாக்குள்ள கரைஞ்சவங்க ரீபான் ஆவாங்க. இது ஆக்வாவிட்டாவோட ஒரு எபிலிட்டி.
பாசிபிலிட்டி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ல பிரான்சின் எலினோரா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கிணத்துல இருக்க ஆக்வா வீட்டால கரைஞ்சு போயிருப்பா. அந்த ஆக்வா வீட்டாவை எலினோரா குடிச்சிருப்பா இல்லையா. ஸோ பிரான்சினோட தலைமுடி ஒரிஜினல் பிரான்சினோடது. அந்த முடி அதில் கலந்ததுனால அந்த தண்ணியை குடிச்ச எலினோராவும் ஒரு விதத்துல பிரான்சின் தான். அதே மாதிரி இன்பாயும் அவனோட ஹோம் டவுனுக்கு முன்னாடி இருக்க அந்த குளத்துல பிரான்சினோட தலைமுடியை இன்னொரு பாதி தலைமுடியை கரைச்சி அதை ஒரு நாய்க்கு குடிக்க வச்சு அதையும் ஷிரோகனா மாத்தி இந்த ஹோம் டவுன்ல இருந்து இன்னொரு ஒரு சின்ன பையனை கடத்திட்டு வந்து தன்னை அந்த ஆக்வா வீட்டாக்குள்ள கரைச்சி அந்த சின்ன பையனை அந்த நாயை வச்சு குடிக்க வச்சிருப்பான். அந்த நாயை அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அந்த சின்ன பையனை அதை குடிக்க வச்ச உடனே அந்த சின்ன பையன் இன்பாயா மாறிடுவான். இப்போ திரும்ப இளமையா பிறந்தாச்சு. அந்த கிரியேட்டர் திரும்ப சின்ன பையனா ஊருக்குள்ள போவான். அந்த ஊருக்குள்ள போன அப்போதான் ஆஞ்சலினாவை பாப்பான், எலினோராவோட அம்மாவை. அவளுக்கும் அதே வயசு. போன எபிசோட்ல சதயோசி தோஜியை பார்த்து, நீ பாக்குறதுக்கு முன்னாடியே, நீங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஆஞ்சலினாவை பார்த்துட்டேன், அப்போல இருந்து அவளை லவ் பண்றேன், ஆனா அவ உன்னதான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ சதயோசியும் இன்பாயும் ஒண்ணுதான். ஆக்வாவிட்டால கரைச்சி மறுபடியும் ரீபான் ஆயிருக்கான். அதை தான் மசாருவோட பாடியிலையும் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அப்போ மிட்நைட் சர்க்கஸோட ஆட்டோமேட்டாவோட உண்மையான தலைவன் இவன் தான். அதனால தான் பிரான்சின் டால் சொல்லும் போது அந்த ஆட்டோமேட்டா யாருமே கேட்கல. இப்போ அந்த கூட்டத்துலேருந்து எந்திரிச்சு வந்த அவன் தன்னோட வாயை இழுத்து காமிப்பான். அவன் போட்டிருந்த விக்கு கழட்டுவான். யாருன்னு பார்த்தா ப்ரீவியஸ் எபிசோட்ல செத்த கமாண்டர் ஃபேஸ்லெஸ். ஸோ அவனும் பல்லு சக்கரத்தில் மாற்றி செத்துருப்பான். ஆனால் அந்த உடஞ்சி போன பார்ட் எல்லாத்தையும் டெக்னிக்கலாக பப்பட்டால செஞ்சு திரும்ப வந்திருக்கான். ஸோ இன்பாய், சதயோசி, சைகா, டேன், ஃபேஸ்லெஸ் கமாண்டர் எல்லாருமே இன்பாய் தான். மறுபிறவி எடுத்து வந்துட்டே இருந்திருக்கான். இவன் வேஷத்தை கலைச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் அவன் அட்டாக் பண்ண வர அவன் திரும்ப ஈட்டி மாதிரி எப்படி ஆட்டோமேட்டர்ஸ்லாம் ஆஞ்சலினாவை கொண்டாங்களோ அதே வெப்பனை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா இருக்க அந்த கிளாஸில் குத்திக்குவான் ஈட்டியோட சேர்ந்து. இப்போ அந்த கிளாஸ் உடஞ்சி தாத்தாவும் வெளியே வந்து விழுந்துருவாரு. தாத்தாவை மசாரு பிடிக்க, தாத்தா என்னை விட்டுட்டு இந்த தப்பிக்கிறத பாரு, அவனை அட்டாக் பண்ணுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நடந்து இவ்வளோ கேட்டு மசாருவால இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இன்பாயை போய் எதிர்த்து நிற்பா. நீ என்னதான் எனக்குள்ள ரீபான் ஆனாலும் ஷிரோகன் உன்னை லவ் பண்ண மாட்டாங்க, எப்பவும் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் உன்னை கொல்ல போகிறதில்ல, ஆனால் நான் பண்ண போகிறது வலிக்கும், பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட கையை கத்தியாக மாற்றி மசாருவை குத்த வர அந்த இடத்துல கரெக்டாக ஷிரோகன் வந்துடுவா. எலினோரா வந்து அந்த குத்தை வாங்கிக்குவா கரெக்டாக தன்னோட சோஸ்லேயே. இதுதான் சான்ஸ்னு மசாருவை அங்கேயே விட்டுட்டு திரும்ப அவனுக்காக வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு எலினோராவை தூக்கிட்டு போயிடுவான். ஃப்ரெண்ட்ஸால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் சிவியராக டேமேஜ் ஆகிருக்கும் உடம்பு. அதனால் அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் மிட்நைட் சர்க்கஸோட பேராஷூட்டில் இன்பாய், ஃபேஸ்லெஸ் கமாண்டராக இருக்க இன்பாய் தப்பிச்சு போயிடுவான் எலினோராவை தூக்கிக்கிட்டு. தாத்தா மசாருவை பார்த்து, இப்போது எனக்காக இன்னொன்று பண்ணுறியா அப்படின்னு கேட்க, மசாரு என்னன்னு கேட்க, எலினோராவை நீ தான் காப்பாற்றணும், அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தாத்தாவும் அதே இடத்துல ஷிரோகன்ஸ்ல எப்படி சாவாங்களோ அதே மாதிரி செத்து போறாரு. இதோட எபிசோட் 20 முடியுது. ஆக்வா வீட்டால யார் கரையிறாங்களோ அந்த ஆக்வா வீட்டாவை குடிக்கிறவங்க உடம்புல அவங்க ரீபான் ஆவாங்க. அதே நேரம் ஆக்வா வீட்டாவில் யாரோட பொருளோ கரைஞ்சாலோ, தலைமுடி மாதிரியான பொருள் கரைஞ்சாலும் அவங்களோட மெமரி கடத்தப்படும்.